வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு தக்காளி தொக்கு சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வற்ற விட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு வெளியில் வச்சாலும் சூப்பராக இருக்கும். இட்லிக்கெலாம் நம்ம பிக்னிக் போனோம்னா இட்லிக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே இன்றைக்கி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கெட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க இந்த அருமையான சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா நைஸாக பொடிச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பொடிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் ஒரு 4 பல் பூண்டு, பெரிய பல்லாக 4 பல் பூண்டு எடுத்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு, தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன தக்காளியாக பார்த்துக்கோங்க. இந்த சைஸுக்கு ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன், 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பேன் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கூட இருந்தால் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்கவும் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு சோம்பு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ சோம்பு பூண்டு நல்ல ஃப்ளேவர் வரும், வதங்கிடுச்சுன்னா. இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், சோம்பு பூண்டு நல்லா வதங்கி நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. மீடியமான ஃப்ளேமில் மிளகாத்தூளை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சட்டுன்னு கறியிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுருங்க. இப்போ மிக்ஸியை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடனே முகத்தில் அப்படியே தெறிக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து அரை உப்பாகவே சேர்த்துக்கோங்க. வற்றுனதுக்கு அப்புறமா வற்றலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே எல்லா இடமும் தெரித்து அசிங்கமாக போயிடும். அடுப்பை நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ சட்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து லைட்டாக எண்ணெயெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இந்த ஸ்டேஜோடு நான் அமர்த்திக்கிறேன். உங்களுக்கு வந்து நல்லா ஒரு வாரத்துக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நல்லா வற்ற விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு நல்லா அப்படியே கெட்டியாக வந்துருச்சுன்னா நல்லா ஒரு வாரத்துக்கு வெளியில் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த ஸ்டேஜோடு அமர்த்திக்கிறேன். சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான பொருட்களை வச்சு ஒரு அருமையான சட்னி ரெடி பண்ணியாச்சு. இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.